மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மைச் செயலாளர் அபூர்வா முன்னிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மலர் கண்காட்சியில் 15,000 தொட்டிகளில் சால்வியா, பெட்டுனியா, டெய்சி, டேலியா, துலீப், சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு ரகப் பூக்கள் பூத்து குலுங்குவது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட ரோஜா மற்றும் கார்னேசன் மலர்களால் டிஸ்னி வேர்ல்டு எனப்படும் அரண்மனை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 80,000 மலர்களை கொண்டு நீலகிரி மலை ரயில் குகையில் இருந்து வெளியே வருவது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக்டோபஸ், காளான், மிக்கிமவுஸ், முயல் உள்ளிட்ட பல்வேறு உருவங்களும் பூக்களால் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறுவர்களுக்கு 75 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் நடுத்தர மக்கள் மலர் கண்காட்சியை கண்டுகளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மலர் கண்காட்சி மட்டுமல்லாது ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சியும் இன்று தொடங்கியது. ஒரே நாளில் 2 கண்காட்சிகள் தொடங்கியதால் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தையொட்டி மே 20ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடைபெறும். இங்க நிறைய 200+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. நாங்க இப்பதான் கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம். அதுவே நிறைய பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட். பேர் தெரியாத நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. நம்ம அதை மெமரைஸ் கூட பண்ண முடியாது போல. நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த பிளேஸ். கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சென்னையில இருந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் நம்ம வரணும்னா ஊட்டிக்கு வரலாம். இங்க வெயில் அடிச்சாலுமே சென்னை மாதிரி பெருசா நமக்கு அவ்வளவு ஹீட்டாலாம் இல்லை. ஸோ பெஸ்ட் கிளைமேட்டுங்க. ஸோ ஊட்டிக்கு நம்ம மலர் கண்காட்சிக்காகவே நம்ம வரலாம்.